ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் வந்துருச்சு. இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மாங்காய் சில பேர் புளிப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க, குழம்புல போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, குழம்பு புளிப்பாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு கொடுங்க. மாங்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப இந்த துவையலை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இப்ப இந்த துவையல் செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன மாங்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துட்டு அதை இதுல மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். போட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லா இருக்கனால 3 போட்டிருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். நீங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். இப்ப அடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாவும் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம். இப்ப இது எப்படியே இருக்கட்டும், நம்ம தாளிச்சுக்குவோம் இதுக்கு. இப்ப இந்த துவையலை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் இல்லைன்னு நீங்க நெய் கூட ஊத்தி தாளிக்கலாம். ஊத்திட்டு அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் இல்ல 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரியட்டும். வெகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். சின்ன போட்டு அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பூண்டும் நல்லா பொரியட்டும். இந்த பூண்டும் கலர் மாதிரி வதங்கிருச்சு. இப்ப இதுல இந்த அரைச்ச விழுத போட்டுக்கலாம். என்னோட மிக்சியில கொஞ்சம் நைஸா அரைப்பட்டுருச்சு. நீங்க கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் முதல்ல இழுத்துரும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த கடாயில ஒட்டாத அளவுக்கு வதக்கிக்குவோம். இதுல கொஞ்சமா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊத்திருக்கேன். கடாயில ஒட்டாம வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. 1/2 டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஸ்டேஜ்ல உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. அல்வா மாதிரி திரண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்ப இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிருவோம். இப்போ இந்த மாங்காய் துவையலை இறக்கி வச்சாச்சு. நல்லா கெட்டியா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. பவுல்ல மாத்திடுவோம். கிண்ணத்துக்கு மாத்திக்குவோம். இந்த துவையல் இட்லி, தோசைக்கு, சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுல தட்டுல சூடா சாதம் போட்டு அதுல மாங்காய் துவையலை போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா இந்த மாங்காயும் நெய்யும் சேர்த்து கலந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப அருமையான டேஸ்டியான மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்கும். சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட்லி, தோசைக்கும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.